वन्दे वन्द्यं सदानन्दं वासुदेवं निरञ्जनम् इन्दिरापतिं माद्यादिवरदेशवरप्रदम् உலகம் யாவையும் தாமுலாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே இம்மையே ராமா என்று இரண்டெழுத்தினால். இறைவனை வழிபடுவதாகட்டும், யாகங்கள் செய்வதாகட்டும், தவம் புரிவதாகட்டும், கிரிவலம் வருவது ஆகட்டும், ஆறுபடை மலை மீது ஏறுவது ஆகட்டும், ஜோதி பார்க்க தலையில் இருமுடி தாங்கி செல்வதாகட்டும், ஆதிபராசக்திக்கு வேண்டுதலாகட்டும், பழனிக்கு காவடியாகட்டும், ஏழுமலையானை தரிசிக்க ஏழுமலைகள் நடையாத்திரையாகட்டும், இமாலய யாத்திரையாகட்டும், 108 திவ்ய தேசங்களை தரிசிப்பதாகட்டும், காசி யாத்திரையாகட்டும், இப்படி நல்ல கர்மங்களை செய்தால் உரிய பலன்களை அள்ளி கொடுக்கின்ற ஒரு புனிதமான இடம் இந்த பூமியிலே இருக்கின்றது என்று சொன்னால் அது நாம் வசித்து கொண்டிருக்கக்கூடிய இந்நாடு, நம் நாடு, அது பாரதம் என்பதிலே நாம் பெருமிதம் கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் எப்படி தன்னுடைய வாழ்க்கையை தர்மத்துடன் வாழ வேண்டும் என்பதை எடுத்து காட்டவே சூரியனுடைய வம்சத்திலே தசரத மன்னனுக்கு மகனாக தன்னுடைய வைகுண்ட லோகமாகிய அயோத்தியாவிலிருந்து இந்த பூமியில் உள்ள அயோத்தியா பட்டணத்திலே ஸ்ரீராமன் என்ற பெயரிலே அவதரிக்கின்றான். எந்த நதியை நினைத்த மாத்திரத்திலேயே நம்முடைய பாவங்கள் எல்லாம் நீங்குமோ, அந்த தேவலோகத்திலே பாய்ந்து கொண்டிருக்கின்ற புனிதமான நதியாகிய கங்கையை இந்த பூமிக்கு கொண்டு வந்த பெருமை இந்த வம்சத்திலே உதித்த பகீரதனை சாரும். அயோத்தியா என்றால் யாரும் அனுமதி இல்லாமல் உள்ளே நுழைய முடியாது என்று பொருள். இறைவனுடைய கருணையை பெற்றவன் மட்டுமே அந்த அயோத்தியாபுரியாகிய வைகுண்ட லோகத்திற்குள் செல்ல முடியும். இன்று ஸ்ரீராமன் அயோத்தியாவிற்கு வருகின்ற காரணத்தினாலே அந்த சமயத்தில் நம் எல்லோர் வீட்டிலும் தீபத்தை ஏற்றி நம்முடைய அறியாமை என்னும் இருளை அகற்றி அந்த ராமனை நம் உள்ளத்திலே நிலைநிறுத்தி வழிபடுவோமாக. பக்தி என்கின்ற நெய்யினாலே விளக்கு தெரிகின்ற ராமனுடைய மகிமையை கூறி விளக்கு ஏற்றினால் நாம் மனித பிறவி எடுத்து செய்ததில் ஒரு உத்தமமான காரியத்தை இன்று செய்திருக்கிறோம் என்பதை நாம் தீர்மானமாக கொள்ள முடியும். ராமா என்கின்ற பதம் எதை குறிக்கின்றது? ரா என்றால் அழிக்கிறது. எதை அழிக்கிறது? நம்முடைய பாவங்களை எல்லாம் அழித்து விடுகிறது. மா என்றால் சென்றது, உள்ளே வராது என்று பொருள். நாம் செய்கின்ற பாபங்கள் போனால் திரும்பி வராது என்கின்ற உத்தரவாதம் நம்மிடமில்லை. அதனால் ராமா என்று சொல்லும் பொழுது, ரா என்று சொல்லும் பொழுது நம் பாவங்கள் அழிகின்றது. மா என்று சொல்லும் பொழுது நாம் செய்த பாவங்கள், வெளிச்சென்ற பாவங்கள் உள்ளே வராமல் தடுக்கின்ற காரணத்தினாலே ராமா 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 என்று கூற வேண்டும். இந்த ராமநாமத்திற்கு நிகரான நாமமில்லை. எங்கும் எப்பொழுதும் ராமநாமத்தை சொல்லுவோம், நம் பாவங்களை எல்லாம் போக்கிக் கொள்ளுவோம், எப்பொழுதும் சுகமாக வாழ வழிவகுத்து கொள்ளுவோம். நம் உடன் பிறந்தவர்களுக்கும் நண்பர்களுக்கும் நம்மை சார்ந்த சமுதாயத்திற்கும் நம் நாட்டிற்கும் எப்பொழுதும் நன்மையே செய்வோம் என்று உறுதிமொழி எடுத்து நம் வீட்டிலே நம்முடைய பாரத பிரதமர் ஆணையின்படி எல்லோர் வீட்டிலும் தீபமேற்றி ராமநாமம் சொல்லுவோம். வாழ்க நம் பாரத நாடு, குறையின்றி பல்லாண்டு வாழட்டும் நம் பாரத மக்கள். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம்.